வண்ணத்தமிழ் சினிமா இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். தொடர்ச்சியாக திரை விமர்சனம் நிகழ்ச்சியை பார்த்து வருகின்றோம். இன்றைய திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிற படம் இப்போ ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய மதராசி அப்படிங்கிற படம். இந்த படத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய நாயகன், டைரக்டர் 2 பேர் பற்றி நம்ம பார்க்கணும். முதல்ல இந்த படத்துடைய நாயகன் சிவகார்த்திகேயன். அவர் அமரன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் படம், ரொம்ப நல்ல படம் கூட, ரொம்ப பிரமாதமாக ஒரு படம் கொடுத்தாரு. அதன் பிறகு வரக்கூடிய படம் இது. ஏஆர் முருகதாஸை பொறுத்தவரை ரொம்ப தி பெஸ்ட் டைரக்டர். அவர் தமிழில் தொடங்கி ஹிந்தியில் போய் கிட்டத்தட்ட இன்டர்நேஷ்னலில் பெரிய விஷயங்களை பண்ணவர். பிரமாதமான படங்கள், சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களை கொடுத்தவர். ஆனால் தொடர்ச்சியாக 2-3 தோல்வியில் கொடுத்த நிலையில் இருக்கார். இந்த கட்டாயத்தில் இப்போ வெற்றியை கொடுத்தாக வேண்டிய ஒரு சூழல், ஒரு கம்ப்ரெஷன் இருக்குது. இங்கே கொடுத்தே ஆகணுங்கிற ஒரு சூழல் இருக்குது. அவருக்கு, சிவகார்த்திகேயனுக்கு இந்த படம் தொடர்ச்சியாக ஓடி ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. பொதுவாக இந்த கிரியேட்டர்ஸுக்கு இந்த கம்ப்ரெஸ் பண்ணும்போது என்னென்னா, அந்த படைப்பு நல்லா வருமா அப்படின்னு கேட்டால் நல்லா வராது. ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இந்த படம் ஓட வைக்கணுங்கிற கட்டாயத்தில் இருக்கும்போது ஸ்கிரிப்ட் கரெக்டாக பண்ண முடியுமா, அதுக்குண்டான சூழல் அமையுமானலாம் சொல்ல முடியாது. மன ரீதியான பிரச்சனை இது. ஆனால் அதெல்லாம் தாண்டி மதராசி படம் எப்படி இருக்குது, நல்லா வந்ததா இல்லையா, படத்தில் என்ன விஷயம் பேசப்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ விரிவாக பார்ப்போம். அதற்கு முன்னாடி வண்ணத்தமிழ் சினிமா இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம கொடுக்குற வீடியோஸ் உடனடியாக உங்களை அடையும். படத்தை பற்றி பார்ப்போம். பொதுவாக படத்தில் இது ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ தமிழகத்தில் துப்பாக்கி கலாச்சாரத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு கும்பல், ஒரு கேங் ஒன்று இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு 4-5 கண்டெய்னர் நிறைய துப்பாக்கி கொண்டு இறக்கி அதை சாதாரணமாக நம்ம எப்படி இங்கே லோக்கலில் போயிட்டு நம்ம சரக்கு வாங்கி சாப்பிட்றாங்களோ அந்த மாதிரி துப்பாக்கி கலாச்சாரத்தை சாதாரண ஒரு கலாச்சாரம் ஆக்கி இங்கே அமைதியை சீர்குலைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் வேலை பார்க்குறாங்க. இதை தடுக்கிறதுக்காக என்ஐஏலேருந்து விக்ராந்த் அண்ட் டீமை அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அவங்க இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி இந்த வில்லன்குள்ளே மோதி இந்த துப்பாக்கி கலாச்சாரத்தை தடுத்தாங்களா அப்படிங்கிறது கான்செப்ட். இதில் ஹீரோவுடைய ரோல் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவகார்த்திகேயன் ஒரு அனாதை, யாருமே கிடையாது. அவருக்கு ஒரு ஹீரோயின் இருக்காங்க. இது தவிர இவர் ஒரு சின்ன மனநிலை பாதிப்பு வரை இவருக்கு இருக்குது. எந்த ஒரு அசம்பாவியத்தை பார்த்தாலும் தன்னுடைய குடும்பத்தினர் அந்த அசம்பாவியத்தில் இடம் பெற்றுட்டாங்களோ, ஏதோ ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தாங்களோ, தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியாக அவருக்கு ஒரு மனநிலையில் ஒரு பிறகு இருக்குது. அதை மேனேஜ் பண்ணி காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஹீரோ. ஆனால் அதே நேரத்தில் காதலுடைய காதலில் பிரேக்கப் ஆனதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் அவர் உடனே சூசைட் பண்ணிக்கணும், எப்படியாவது சூசைட் பண்ணிக்கணும் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவர். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கண்டெய்னர் இருக்கக்கூடிய இந்த துப்பாக்கி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த டீம் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு மிகப்பெரிய வில்லன் டீம். ஆக்சுவலாக ரொம்ப சிறப்பாக இந்த வில்லன் கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. நம்ம துப்பாக்கியில் அந்த வித்யுத் ஜமால் அவர் தான் வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு. அவர் கூட நம்ம டான்சிங் ரோஷன் சபீர், டான்சிங் ரோஷன் சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். அவரும் 2 பேரும் மிகச்சிறப்பாக இந்த வில்லன் ரோலை பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இவ்வளவு பெரிய வில்லன்களை எதிர்த்து ஒரு சாதாரண போலீஸ் ஆஃபீஸர் எப்படி ஜெயிக்க போகிறார் அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டரேஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த சிவகார்த்திகேயனுடைய பாத்திர படைப்பு ரொம்ப அழகாக சிறப்பாக இருந்தது. நம்ம பழைய எம்ஜிஆர் படம் மாதிரி ஹீரோயினுக்கு எங்கேயாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுங்களேன், உடனே ஒரு மாடியில் ஏறி குதிச்சோ, இங்கிட்ட ஜன்னலில் பார்த்துக்கிட்டு எங்கேயோ ஒரு பக்கம் இவர் காப்பாற்றுவார் அப்படிங்கிற மாதிரியாக அதெல்லாம் ஒரு சின்ன காமெடியாக இருந்தால் கூட ஒவ்வொரு 2-3 சம்பவங்கள் தொடர்ச்சி நடக்கும்போது 3ஆவது சம்பவத்துக்கு நம்மளே அதை எதிர்பார்க்க வச்சிடறாங்க. அது ஒரு சிறப்பான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான். இந்த வில்லனுடைய கோட்டைக்குள்ளே போய் இந்த கோட்டையை தகர்த்து அந்த துப்பாக்கி கலாச்சாரத்தை கொண்டு வராமல் தடுக்கணும் அப்படின்னா, அது ஒரு தற்கொலைப்படை மாறி ஒரு ஆஃபீஸர் போய் இறங்கி பண்ணத்தான் முடியுங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது, காதலில் தோல்வியுற்று எப்போதுமே தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய சிவகார்த்திகேயனை சூஸ் பண்ணி அங்கே அனுப்புகிறாங்க. அவர் போய் அங்கே என்ன செஞ்சார் அப்படிங்கிறது கிளைமாக்ஸ். ஆக இந்த படத்தை பொறுத்தவரையும் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் போர் அடிக்கலை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனால் கூட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. ஆனாலுமே இந்த ஆக்ஷன் எபிசோட்ஸ்லாம் ரொம்ப பிரமாதமாக, அற்புதமான ஃபைட்ஸ் எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்தது. ஒரு ஆக்ஷன் ஓரியன்டான ஒரு படம் அப்படிங்கிற அளவில் இந்த படத்தை சிங்கிள் வாட்ச் மூவி அப்படின்னு நான் சொல்லுவேன். படத்துடைய மியூசிக் டைரக்டர் அனிருத், அது என்னன்னு கேட்டால், சாரி அனிருத், இது என்னென்னா அந்தளவு சிறப்பான பாடல்கள் இல்லை. அவர் ரீ ரெக்கார்டிங்கும் ரொம்ப வீக்கர் செக்ஷனாக தெரியுது. மற்றபடி இந்த படத்தில் எல்லா விஷயங்களும் சிறப்பு தான். ஃபுல் ஆக்ஷனாக ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போய் சிங்கிள் வாட்ச் பண்ணக்கூடிய அளவில் இந்த படம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குன்னு தான் சொல்லணும். மீண்டும் இது போன்ற திரை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.